ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். 2025ஆம் ஆண்டிற்குரிய ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் 15, 16ஆம் தேதிகளில் நடக்க இருக்கிறதா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நமக்கு இன்னும் 85 நாட்கள் இருக்கு. ஸோ இதில் முதல் 70 நாட்கள் நீங்கள் எப்படி ஒவ்வொரு பாடமும் தலைப்பு வாரியாக படிக்கணும் அப்படின்னு டே பை டே ஷெடியூல் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடுதலாக அடுத்த 15 நாட்கள் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஏகுவாக இருக்கும். ஸோ இப்போது முதல் இந்த 70 நாட்கள் நீங்கள் ஒரு தலைப்பு படிக்கும் பொழுதும் அந்த தலைப்பிற்குரிய தேர்வு டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். ஸோ ஒரு நாளும் டெஸ்ட் எழுதுறது மூலமாகவும் அடுத்த நாள் வகுப்பறையில் அந்த டெஸ்ட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டவுட் சால்வ் பண்ணி படிக்கிறதுனாலையும் இந்த தேர்வில் உங்களுடைய வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய முடியும். நீங்கள் இப்போ தான் முதல்ல இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் மேம், நான் என்ன ஷெடியூல் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஷெடியூலில் எல்லா தலைப்புகளும் சரியான கால அளவில் நான் கொடுத்துருக்கிறதுனால முழுமையாக உங்களால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஒரு சில பேர் மேம் நான் நிறைய நேரம் எழுதுகிறேன், ஆனாலும் சில மதிப்பெண்களில் நான் வந்து இந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிடுறேன், இந்த எக்ஸாம் தேர்ச்சி பெற முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கூட குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகள், சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகின்னு சொல்லக்கூடிய கல்வியல் உளவியல், இந்த பாடத்தை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். கூடுதலாக நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, மேம் என்னோட சப்ஜெக்டில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், என்னுடைய சப்ஜெக்ட் இங்கிலீஷில் எனக்கு ஓகே, பட் சயின்ஸோ சோஷியல் சயின்ஸோ எடுத்து படிக்கும் பொழுது என்னுடைய மதிப்பெண்கள் ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்கிறவங்களும் கல்வியல் உளவியலில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 பாடங்களில் ஆவரேஜாக படித்தா கூட கல்வியல் உளவியல் நல்லா படிக்கும் பொழுது உங்களால் அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணி ஈஸியாக 90 மார்க் 82 மதிப்பெண்கள் எடுத்து ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. கூடுதலாக இந்த ஷெடியூலை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் விளக்கமாக கொடுக்குறேன். நம்ம சிக்ஷா கிளாஸில் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி ஒரு நாளும் இந்தந்த பாடங்கள் படித்துட்டு அந்த பாடம் தலைப்புல இருந்து 20 கேள்விகள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு மறுநாள் வகுப்பறையில் அதை டிஸ்கஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணி டவுட் சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த தலைப்பு கிளாஸ்க்கே நம்ம போகிறோம். ஸோ இதுதான் உங்களோட வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே நம்ம சிக்ஷா கிளாஸில் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஆன்லைன் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறோம், ஆஃப்லைன் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறோம். ஆகஸ்ட் 17 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 20 இன்னொரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற இந்த நம்பர் கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். நான் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக கிளாஸில் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். மதுரையில் திருநகரில் நம்மளோட கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் நேரடியாக வந்து என்னோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷெடியூல் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் நமக்கு 70 நாட்கள் இருக்கிறதுனால காலையில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஒரு நாளும் ஆல்டர்னேட்டிவாக போட்டிருக்கேன். ஈவினிங் டைமில் நீங்கள் சயின்ஸாக இருக்கிறீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி இந்த தலைப்புகள்லாம் அடுத்தடுத்த நாட்கள் ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதுவே நீங்கள் சோஷியல் சயின்ஸாக இருக்கிறீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவிக்ஸ், கூடுதலாக எக்கனாமிக்ஸ் இந்த பாடங்கள்லாம் அடுத்தடுத்த நாட்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளை நம்ம முழுமையாக படிப்போம். அது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த தலைப்புகள் எங்கே இருந்தாலும் அதை ஒரு சேர மொத்தமாக எடுத்து நம்ம அந்த தலைப்புகளை முழுமையாக படிச்சுட்டு அதுக்குரிய டெஸ்ட் அன்னைக்கு நம்ம எழுதி பார்த்துருவோம். மறுநாள் வகுப்பறையில் அந்த டெஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த தலைப்புகள் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஷெடியூலாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அட்டென்ட் பண்ணலாம். காலையில் 5 to 7 உங்களுக்கு ஆங்கிலம் அல்லது தமிழ் வகுப்புகள் நடக்கும். சாயந்தரம் 5 to 7 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்ஸ் வகுப்புகள் நடக்கும். இதுவே நீங்கள் சோஷியல் சயின்ஸாக இருந்தால் சாயந்தரம் 7 to 9 மாலை 7 to 9 உங்களுக்கு இந்த வகுப்புகள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் இந்த வகுப்புகள் எல்லாமே மாலை 7 to 9 நடக்கும். இதுவே நீங்கள் ஆஃப்லைனில் நேரடியாக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை திருநகரில் காலையில் 10 to 1 காலையில் நடக்கக்கூடிய ஆங்கிலம் அல்லது தமிழ் வகுப்புகளும், மதியம் 2 to 5 அறிவியல் அல்லது சமூக அறிவியல் வகுப்புகளும் நடக்கும். ஸோ உங்களோட அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஷெடியூலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி தெளிவாக உங்களுடைய ஸ்டடி பிளான் என்னென்னு பாருங்கள். இதை படிக்கிறதுக்குரிய சோர்ஸ் மெட்டீரியல் நீங்கள் தேடுறீங்க, உங்கள் கையில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு புத்தகங்களை எடுத்து தலைப்பு வாரியாக நீங்கள் படித்தாலே போதுமானது. கூடுதலாக ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துடுவோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களோட ரிசல்ட்டை உறுதி செய்யக்கூடிய கல்வியல் உளவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் முறைகள், சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. ஸோ இந்த பாடம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் 2 மொழியிலையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மெட்டீரியல், இந்த புக் மெட்டீரியலை உங்கள் வீட்டுக்கு நம்ம கொரியர் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து சேர்த்து தான் நம்மளுடைய
கோர்ஸ் ப்ரைஸில் நம்ம சொல்கிறோம். அண்ட் இந்த அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாக ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஆல். நம்மளோட டெஸ்ட்டை உறுதி செய்யக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம். லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டிங்ஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜி மெட்டீரியல், டெய்லி எழுதக்கூடிய டெஸ்ட்டும் அந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷனும் தான். ஸோ ஆகஸ்ட் 17th ஒரு பேட்ச் இருக்குது, 20th ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அவங்களோட அட்மிஷன்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி கிளாஸ் டைமிங்கும் உங்களுக்கு ரொம்ப இலகுவான கிளாஸ் டைமிங்காக இருக்கும். ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன்லேயே எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். பேப்பர் 2 சயின்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, சோஷியல் சயின்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ.